ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு லைஃப் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி சூப்பர் டேஸ்டி ஈஸி ரெசிபி வாங்க ட்ரை பண்ணலாம். இன்ட்ரோ நான் கொடுத்துட்டேன், ரெசிபியை எங்கள் மம்மி சொல்லுவாங்க. சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுடுங்க. ஒரு 50 ml ஆயில் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், அனர்ச்சிப்பூ, பிரிஞ்சி இலை. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்குறப்பவே உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகும். ஸோ நல்லா ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ப்ரௌனில் ஆகணும். 2 ஏலக்காய் போடுங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ பார்த்துட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு ஆண்டு புதினா போடுங்க. போட்டு புதினா நல்லா வதங்கட்டும். ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. நான் குழம்பு தூள் 3 ஸ்பூன் குழம்பு தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டு தூள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் போடுங்க. தயிர் போடுங்க. அப்புறம் சிக்கன் நான் 1/2 கேஜி சிக்கன் வச்சுருக்கேன். 1/2 கேஜி சிக்கனை அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு நான் அரிசி 2 அழகு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நான் 3 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 2 ஆளாக்கு அரிசிக்கும் 3 ஆளாக்கு தண்ணி. 1க்கு 1.5 பாஸ்மதி ரைஸு. ஸோ அதுக்காக 3 ஆளாக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கலரி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டுடுங்க. கரெக்டாக 2 விசில் போடுங்க. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் நல்லா போட்டோம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே அப்படியே கரண்டியை போட்டு கலரினீங்கன்னா ரைஸ் உடையும். ஸோ ஃபோர்க் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஃபோர்க்கை போட்டு லைட்டாக கலரி விடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுங்க, நல்லாயிருக்கும். எங்கள் மம்மி சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.